தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இப்படி கேக்குறீங்க? இங்க பார்ப்பா ரகு, அணுவுக்கும் வித்யாவுக்கும் வளகாப்பு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ என்ன சொல்ற? இதுல நான் என்னப்பா சொல்ல வேண்டியது இருக்கு? இதை பத்தி நானே வந்து பேசணும்னு நினைச்சேன். கடைசியில எல்லாரும் இங்கேயே வந்துட்டீங்க. சரிப்பா ரகு, அப்ப 2 நாள்ல வளகாப்பு வச்சிடலான்னு சொல்ற. அது நீங்களா பார்த்து முடிவு பண்ணுங்கப்பா. சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் அனுவை பார்த்துட்டு வரேன். சமந்தி, நீங்க இருங்க, நான் போய் என் மருமகளை பார்த்து பேசிட்டு வரேன். சரிங்க நீ. ராணி வா. அணுக்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணி எப்படி நிக்கிறான்னு பாருங்க. ஆமா ராணி, அத்தை வேற வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அனு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அத்தை, என்னம்மா அனு ஆச்சு? என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கோ? அது அப்படிலாம் இல்லைத்த. இல்லையே, அப்படி இருக்கக்கூடாதே. என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லை? அத்தை, கை வலிக்குது, விடுங்க. வலிக்குதா? இப்படித்தானடி எனக்கு இருக்கும். என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்ச என் பொண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுகிறா. இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. என் பையனோட கல்யாணத்தை கூட பார்க்க முடியாமல் பண்ணிட்டியே. அவனோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் கெடுத்தது நீதானே. அத்தை, என்னடி அத்தை? எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஓடி வந்தவ தானடி நீ. அப்புறம் என்னடி அத்தை? என்னை அப்படி கூப்பிடாத. அண்ணி, இவளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. போய் இவகிட்டலாம் நம்ம பேச வந்தோம் பாருங்க. நம்மளை சொல்லணும். என்ன அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணாமே. அனு, என் பையன் கூப்பிட்றான். இங்கே நடந்தது ஏதாவது அவங்கிட்ட சொன்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அனு, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். முகம்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அம்மா எதுவும் சொல்லியிருப்பாங்களோ? அண்ணி, நல்ல வேலை இவ எதையும் சொல்லலை. அவள் சொல்ல மாட்டாரா நீ? அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ நம்ம நினச்சது நடந்தா சரி. அனு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி சமந்தி, இன்னும் 2 நாள்ல வளகாப்பு வச்சுக்கலாம். சரிங்க சமந்தி, ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். என்னன்னு உனக்கு ஓகேவா? என் நேரம் இவங்கூடலாம் வர வேண்டியது இருக்கு. ரக்ஷன், என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அப்பா எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நான் கேட்டுட்டு கிளம்புவேன். டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ரக்ஷன், ஒழுங்கா சொல்லு. சொல்லணுமா? ம் போனா போதும்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். எனக்கு திரும்பவுமா? ஆமாம். உனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? தெரியணும். அதுக்கு தானே இங்கே வந்தேன். ஒரு நாளைக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வரணும், சரியா? வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணணும். என்னது? நான் ஏன் வரணும்? அதெல்லாம் வர முடியாது. அப்போ என்னாலையும் சொல்ல முடியாது. இதவே சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறானே. சரி வரேன். இப்போயாவது சொல்லேன். அது ஒன்றும் இல்லை மது. என்ன ஒன்றும் இல்லையா? இதை சொல்லத்தான் இங்கே வந்தையா? எரும மாடு, ஒழுங்கா சொல்லுடா. இதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட உரிமையோடு பேசுகிற பாரு, அதுதான். அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சொல்கிறேன். ரகு இப்போ அவங்க வீட்டில் இல்லையா? என்ன சொல்கிற ரக்ஷன்? ஆமாம் மது, அம்மாவுக்கும் அனுவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அந்த ஆண்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாவம் அனு. மது, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. போதும் ரக்ஷன், எனக்கு அவங்கள பற்றியும் நல்லா தெரியும், உன்னை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், சரியா? என்ன பற்றியா? ஆமாம். என்னை பற்றி என்ன தெரியும்? அது ஏதோ தெரியும். அதுதான் என்ன தெரியும்? தெரியும் சொல்லிட்டேல, அவ்வளோதான். திமுர் பிடிச்சவளே. ஆமாம், உன்னை விடவா? சரி, நம்ம சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். நீ வேற என்ன சாப்பிட்றன்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இப்போ வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். ஆமாம் மது, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? உன்னை பற்றியா? என்ன நினச்சேன்? நீ ஒரு லூஸு, அறவேக்காடு. போதும். இல்லை ரக்ஷன், இன்னும் இருக்கு, சொல்கிறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாமா? பேசாமல் இரு. நீ சொன்ன வரைக்கும் போதும். இவளுக்கு எப்படிதான் சொன்னால் புரிய போதும், இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாளானே தெரியல. இரு, ஒரு நாள் நல்லா வசமாக என்கிட்ட மாட்டுவ. அப்போ இருக்குடி உனக்கு. சரி ரக்ஷன், கிளம்பலாமா? போகலாம். இவளை போய் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? அப்பா கூப்பிட்ட மாதிரி பேசாமல் ரகு வீட்டுக்கே போயிருக்கலாம். இந்த லூசு கூட வந்து வேஸ்ட்டு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரக்ஷன்.
இந்த மதுவை பற்றி என்ன நினச்ச? உன் பேச்சுக்கெல்லாம் மயங்குறவ நான் இல்லை. மது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், ரெண்டும் சொல்ல வேணாம். கிளம்பு. ஏ மது, ஏ மது நில்லுடி. டேய், அதெல்லாம் முடியாது. இப்போ எந்திரிச்சு வரையா இல்லை நானா போட்டுமா? வரேன் வரேன். ச்சே, இவளோட பெரிய இம்சையாக போச்சு. அண்ணியும் அண்ணனும் திரும்பவும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு உங்கள் அம்மா சரின்னு சொல்லணுமே. அவள் கிடக்கா. இதுக்கெல்லாம் காரணமே எங்கள் அம்மா தான். இப்போவாது உனக்கு புரிஞ்சிச்சு. பேசாமல் அண்ணியை பார்க்க நம்மளும் கூடவே போயிருக்கலாம். எல்லாம் ஒன்னால தான். நான் என்னடி பண்ணேன்? திரும்பவும் உங்கள் சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், இங்கே யாருக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா? அம்மா, சண்டையெல்லாம் போடலை, சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். எல்லாரும் ரகுவை பார்க்க போனாங்களே, போயிட்டு வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை த. பையன் மேலே பாசம் இருக்கிற மாதிரி தான் உங்கள் அம்மா ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் ரகுக்கு எப்போ தெரிய வருதோ அன்னைக்கு இருக்கு உங்கள் அம்மாவுக்கு. அத்தை, நீங்கள் என்ன சொன்னாலும் ரகு கேட்க போகிறதில்ல. நீ சொல்கிறதும் சரிதான். உங்கள் அம்மா ஏதாவது ஏடா கூடமா பண்ணி அதை ரகு கிட்ட சொன்னோம்னா உங்கள் அண்ணன் நம்ப கூட மாட்டான். அம்மா விடுங்கம்மா. என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த வீட்டில் என்ன நான் சொல்கிறதையா கேட்டு செய்ய போகிறாங்க? நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் இந்த ஜீவா பையன் கேட்கவும் மாட்டேங்கிறான். அத்தை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இனிமேல் நாளை எங்கள் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேன், போதுமா? அப்போ பார்ப்போம். இந்த வீட்டில் தான் எதுனாலும் எப்போ வேணாலும் நடக்குமே. யார் எப்போ மாறுவீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன வந்துச்சு, நான் போகிறேன். வித்யா, அம்மா பேசுனதை நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. ஏன் ஜீவா, அத்தை சொன்னதும் கரெக்டு தானே? இதுக்கு முன்னாடியெல்லாம் அண்ணியை அம்மா ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படியா நடக்குது? இந்த வீட்டுக்குள்ளே அண்ணி வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே என் தப்பு தான். அவங்கள நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்த மரமண்டைக்கு இப்போயாவது புரிஞ்சிச்சே. ஓ, அப்படியே சைடு கேப்பில் என்ன மரமண்டேன்னு சொல்கிற? வித்யா, உன்னை போய் அப்படி சொல்லுவேனா? நீ என் செல்ல பொண்டாட்டியில. இப்போ எதுக்கு ஓவர் ஐஸ் வைக்கிற? சார், கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? முடியாது. இப்போ மட்டும் நீ கையை எடுக்கலை, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? உன் கையை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன். ஏன்டி இப்படியெல்லாம் பேசுற? அப்படித்தான் பேசுவேன். ஆளும் மண்டையும் பாரு, பனங்கா மண்டை. யாரை பார்த்துடி பணங்கா மண்டைன்னு சொன்ன? இது கூட தெரியாதா? லூசு லூசு, உன்னை தான் சொன்னேன். உனக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படியா? எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு வாய் தானே இருக்கு. உங்ககிட்டலாம் உட்காந்து பேசினேன் பாரு, என்ன சொல்லணும்? ஜீவா, என்ன கோவிச்சுக்கிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். அதுக்கு போய் மூஞ்சி உருன்னு வச்சிருக்க. என் ஜீவா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐஸு உன்னை நான் சும்மா சரடக்கா உடக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்துடுவேண்டி. என்னடா இது ரெண்டு ரெண்டா தெரியுது? யாருடா இது? அந்த பொண்ணு யாரு பக்கத்துல நிக்கிறா? நம்ம ஐஸ்வர்யாமா? அதுக்குள்ள எங்க நீ போனா? டேய் கௌதம், இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? யாருப்பா இது? நம்ம அம்மாவா? டேய் கௌதம், இது என்னடா புது பழக்கம்? இதுவா? ஆமா, இதைத்தான் கேட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள போ. உங்க பாருடா எங்க அம்மாவுக்கு பாசத்தை. தாயே, என் மேல உனக்கு பாசம் இருக்கா? டேய் கௌதம், எனக்கு கோவத்தை வர வைக்காத. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. மரியாதையா சொல்றேன், எந்திரிச்சு போ. அது என்ன பண்ணுவ? இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த ஐஷு தான். என் பையன் இந்த மாதிரி ஆயிட்டானா அதுக்கு காரணமும் அவ தான். இந்த சரணையும் அவளையும் சும்மா விட மாட்டேன். டேய் கௌதம், அம்மா சொல்றத கேளு. முடியாது, என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. கௌதம், அம்மா சொல்றத கேளுப்பா. முடியாது. டேய் கௌதம், என்னது இது ரெண்டு ரெண்டா தெரியுது? உனக்கு போத தலைக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் கௌதம். இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். மரியாதையா எந்திரிச்சு ரூமுக்கு போ. ஐஸ் நிக்கிற போல இருக்குன்னு. எப்போ பார்த்தாலும் ஐசு 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 தானா? அவனை பழி வாங்கியே தீரணும். என் பையனை இந்த மாதிரி ஆக்கிட்டாளே. அவ தங்கச்சி, இப்போ என்னடானா இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது. சித்தி,
ஐயோ சரண் வேற வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது? கௌதம் வாப்பா போகலாம். சித்தி என்னாச்சு சித்தி? கௌதம் இவன் என்ன பண்றான் இங்க? ஓ மாப்பிள்ள சாரா? டேய் கௌதம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன புதுசா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? சித்தி என்ன நடக்குது இங்க? நான் என்ன சரண் சொல்ல, அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கௌதம், நீ பண்றத நினைச்சு சித்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத. வா வீட்டுக்குள்ள போலாம். முடியாதுடா. நீ யாருடா அதை சொல்ல? இப்படிதான்ப்பா, இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கான். சித்தி நீங்க வேணா போங்க, நான் கௌதமை கூட்டிட்டு வரேன். வேணாம் வேணாம் சரண், சும்மாவே கௌதம் உன் மேலே தான் கோவமாக இருக்கான். நீ போப்பா, நானே பார்த்துக்கிறேன். ஆனா சித்தி நீங்க எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரண். எதுக்காக இந்த கௌதம் இந்த மாதிரிலாம் பண்றான்? ச்சே, சித்தி பாவம். போங்க போங்க, உங்க பையன் கூப்பிடுறான்ல. கௌதம், நீயும் என் பையன்தான், சரணும் என் பையன்தான்டா. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? ஓ அப்படியா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கு. சரண், ஆ அது அது வந்து சித்தி. உன் வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இரு. ம் டேய் கௌதம், இப்படியெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் சரிப்படாது. இவனை என்ன பண்ணலாம்? சரண், என்ன பண்ணுறப்பா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சித்தி. இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய் கூடுடா. அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸை கொடு. நான் கொடுக்க மாட்டேன். டேய் கூடுடா. டேய் என்னடா பண்ற? இவனெல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். டேய் விடுடா. சித்தி நீங்க போங்க. சரிப்பா, பார்த்து. அப்பாடி என்ன கணம் கணக்குறான். ஐஸு, எனக்கு ஐஸு வேணும்டா. டேய் கௌதம், ஐஷுவை பத்தி பேசினேன் உன்னை கீழே போட்டுருவேன் பார்த்துக்கோ. ஐஸு ஐஸு. திமிரு பிடிச்சவன். சரிம்மா அது போலாமா? உன் கூடலாம் வந்தால் எனக்கு தான் பெரிய தலைவலி. என்ன? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் வரேன். ஆனா நீ எப்படி போவ? ம் வேணாம் வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ எப்படினாலும் போய்க்கோ. அது நீ எப்படி போவேன்னு நான் கேட்க போய் நான் ஏரோப்ளேன்ல போவேன்னு நீ சொல்லுவ. இது எனக்கு தேவையா? இல்லையே, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. அப்புறம்? நான் இப்படியே ரோட்டில் உருண்டுக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, கோவில்ல பண்ண வேண்டியதை ரோட்ல பண்ண போற? நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. இதெல்லாம் நல்லா தான் பேசுறா. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோன்றதை தான் கேட்க மாட்டேங்கிறா. இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. என்ன வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? உன் கூடலாம் வந்தேன் பாரு, அதனால தான். பார்த்து பார்த்து, ரோட்டில் போகிறவங்க பைத்தியம்னு சொல்ல போகிறாங்க. பொடி லூசு. ஆமாம் ஆமாம், உங்க கூடலாம் சுற்றினா லூசு தான். ஏய் மது. ஆ ஆ மது மது, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ரக்ஷன், அது ஷ். நான் சொல்றத மட்டும் கேளு. நீ எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. ரக்ஷன். ஐ ஐ லவ் யூ மது. ரக்ஷன், நான் கேட்டதுக்கு நீ உடனே சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீ டைம் எடுத்துக்கலாம். உனக்கா எப்போ என்ன பிடிக்குதோ அப்போ வந்து சொல்லு. அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ரக்ஷன், அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா? மது, நான் தான் சொல்லிட்டேனே. நீ இப்போவே சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை. புரியுதா? ஐயோ, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே. இவனுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது? ஓகே மது, நான் கிளம்புறேன். நீ யோசிச்சுட்டு நல்ல பதில் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அது எப்போவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, நீ எனக்கு மட்டும்தான். இந்த ரக்ஷன் நம்மளை லவ் பண்ணுறானா இல்லைன்னா நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறானா? லூசு பையன். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஐ லவ் யூ ரக்ஷன், ஐ லவ் யூ ஸோ மச். பட் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது.